Good morning students. Classical algebra reciprocal equation அந்த டாபிக்ல next problem இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். Solve the equation 2 into x power 5 plus x power 4 plus x plus 2 is equal to 12x square into x plus 1. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரூட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 2 into x power 5 plus x power 4 plus x plus 2 is equal to 12x square into x plus 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். 2 into x power 5 plus x power 4 plus x plus 12. இங்கே நம்ம என்ன பண்ணணும்? இந்த 12x ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும்? அதாவது இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும். அப்போ 12 into x cube அப்படின்னு ஆகும் ப்ளஸ் 12 into x ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். இப்போ இந்த டூ டேர்ம்ஸையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும்? இங்கே 2 into x power 5 இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு x power 4 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 12x கியூப் இருக்கு இல்லையா? அதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணும்போது -12x கியூப் அப்படின்னு ஆகும். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இங்கே இருக்கு இல்லையா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணும்போது -12x ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்படி ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும். இந்த ஈக்குவேஷனை கவனிச்சோம் அப்படின்னா இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனால நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? எக்ஸுக்கு பதிலாக 1/xன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்களே இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அது மட்டும் இல்லை, சைன் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கேருந்து லாஸ்ட் டேர்ம் இந்த டூ டேர்மும் சைன் சேமாக இருக்குது. அதே போல் நெக்ஸ்ட் டேர்ம் சைன் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் டேர்முக்கும் சைன் சேமாக இருக்கிறதுனால இது ஒரு லைக் சைன் உள்ள ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அதாவது the given equation is a reciprocal equation with like sign. அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இப்போ ஒரு ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வித் லைக் சைனாக இருந்தது அப்படின்னா அதுக்கு -1 ஒரு ரூட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது கிவன் ஈக்குவேஷனுக்கு x is equal to -1 is a root or x plus 1 is a factor அப்படின்னு நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு ரூட் நம்மளால் டேரெக்டாக கால்குலேட் பண்ண முடிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? x plus 1னால இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணுவோம். இந்த பாலினாமியலை டிவைட் பண்ணி ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ கிவன் பாலினாமியல் இருக்கு இல்லையா? அதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். 2 into x power 5 plus x power 4 minus 12x cube minus 12x square plus x plus 2. இந்த பாலினாமியல் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது ஆட் டிகிரியாக இருக்கிறதுனால தான், ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வித் லைக் சைனாக இருக்கிறதுனால தான் நமக்கு -1 ஒரு ரூட்டாக இருக்குது, x plus 1 ஒரு ஃபேக்டராக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இதை x plus 1னால டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு இங்கே 2 into x power 5 இருக்கு இல்லையா? இங்கே x இருக்குது. அப்போ நம்ம 2 into x power 4 இந்த டேர்மால் நம்ம இங்கே ப்ராடக்ட் நோட் பண்ணுறோம் அப்படின்னா 2 into x power 5 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த டேர்முடைய ப்ராடக்ட் வந்து +2 into x power 4 அப்படின்னு ஆகும். இங்கே நம்ம சப் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த டூ டேர்ம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இதை நம்ம சப் பண்ணும்பொழுது -x power 4 இப்படி நமக்கு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் டேர்மை நம்ம கீழே மார்க் பண்ணுறோம் அப்படின்னா -12x cube அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இன்ட்டு x power 4 இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ -x cube இந்த டேர்மெல்லாம் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே -x power 4 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த டூ டேர்மினுடைய ப்ராடக்ட் வந்து -x cube அப்படின்னு ஆகும். இப்போ இங்கே நம்ம சப் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த டூ டேர்மும் கேன்சல் ஆகிடும். இங்கே -12 இங்கே 1 இருக்குது. அப்போ -11x cube அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த டேர்மை நம்ம கீழே மார்க் பண்ணலாம். இப்போ -12x ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். இப்போ இந்த இடத்துல இங்கே -11x cube இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ நமக்கு இங்கே -11x ஸ்கொயர் இந்த டேர்மெல்லாம் நம்ம ப்ராடக்ட்டை நோட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? -11x cube அப்படின்னு ஆகும். இந்த டேர்ம் நெக்ஸ்ட் 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது -11x ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். இங்கே நம்ம சப் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இந்த டூ டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே நம்ம சப் பண்ணும்போது -x ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் என்ன? +x இருக்கு இல்லையா? அதை நம்ம கீழே மார்க் பண்ணலாம். இங்கே -x ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே எக்ஸ்னு இருக்குது. அப்போ -xால் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே ப்ராடக்ட் நோட் பண்ணுவோம். -x into x நமக்கு -x ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். -x into 1 -x அப்படின்னு ஆகும். இங்கே நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ன்னு ஆகும், இங்கேயும் ப்ளஸ்ன்னு ஆகும். இந்த டூ டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே 2x அப்படின்னு ஆகும். இப்போ பேலன்ஸ் உள்ள டேர்ம் நமக்கு என்ன இருக்குது? +2 இருக்கு இல்லையா? லாஸ்ட்டாக பாலினாமியல் அதை நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 2xன்னு இருக்குது, இங்கே xன்னு இருக்குது. அப்போ நம்ம 2ஆல் இங்கே ப்ராடக்ட் நோட் பண்ணணும். அப்போ 2x +2 அப்படின்னு ஆகும். இந்த டூ டேர்மையும் நம்ம சப் பண்ணுறோம் அப்படின்னா டூ டேர்மே நமக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிட்டு நமக்கு ரிமைண்டர் 0 ஆகும். அதாவது
நமக்கு -1 ஒரு ரூட்டாக இருக்குது. அப்போ x+1 ஒரு ஃபேக்டராக இருக்கும்பொழுது இந்த பாலினாமியால் x+1 டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு கோஷன்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக இருக்கும். கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷனை x+1 ஒரு ஃபேக்டர் நம்ம சொல்லியிருந்தோம். கிவன் ஈக்குவேஷனுக்கு x+1 டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த கோஷன்ட் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, அப்போ இந்த 2 டேர்மினுடைய ப்ராடக்டாக நம்ம கிவன் ஈக்குவேஷனை நோட் பண்ண முடியும். நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 ஃபேக்டரையும் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா கிவன் ஈக்குவேஷனுக்கான ரூட் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ x+1 0க்கு ரூட் ஈக்குவேட் பண்ணும்போது x = -1 ஒரு ரூட்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ செகண்ட் ஃபேக்டர் இதை எடுத்துக்கலாம். 2 × x⁴ இதை சால்வ் பண்ணி நம்ம 4 ரூட் கால்குலேட் பண்ணணும். x³ - 11 × x² - x + 2 = 0 இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷனை கவனிச்சோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன, ஈவன் டிகிரியாக இருக்கணும், சைனும் லைக் சைனாக இருக்கணும். அதாவது இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்கே இருந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், நெக்ஸ்ட் இங்கே உள்ள செகண்ட் டேர்ம், இங்கே உள்ள செகண்ட் டேர்ம், இப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாகவும் இருக்கணும். அதாவது ஒரு ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வித் லைக் சைனாக இருந்தால் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய டிகிரி 4 இருக்கிறதுனால 4 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த 4 ரூட்டு ப்ளஸ் -1ங்கிற இந்த ரூட் ரெண்டும் சேரும்போது 5 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் கிவன் ஈக்குவேஷனுக்கு இல்லையா. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், இதனுடைய டைமென்ஷனை ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணுவோம். ஹாஃபாக எப்படி ரெடியூஸ் பண்ணுவோம், இங்கே x⁴ அப்படின்னு இருந்ததுன்னா x² நம்ம இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பை x². டிவைட் பண்ணும்போது 2 × x⁴ டிவைடட் பை x² அப்படின்னு ஆகும். இங்கே -x³ டிவைடட் பை x² அப்படின்னு ஆகும். இங்கே -11x² டிவைடட் பை x² -x டிவைடட் பை x² + 2 டிவைடட் பை x² which is equal to 0. இங்கே நமக்கு x² கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 2x²ன்னு ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே வந்து நமக்கு -x அப்படின்னு ஆகும். இங்கே x² கேன்சல் ஆகிடும், -11. இங்கே ஒரு x கேன்சல் ஆகும் டினாமினேட்டரில், இப்போ 1/x. இங்கே நமக்கு 2/x², இப்படியே நமக்கு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்ம், இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்ம், இந்த 2 டேர்மையும் நம்ம கம்பைன் பண்ணுவோம் இல்லையா. 2 டேர்ம்லேயும் 2 காமனாக இருக்குது. காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா x² + 1/x² அப்படின்னு ஆகும். அதே போல் இங்கே உள்ள செகண்ட் டேர்ம், இங்கே உள்ள செகண்ட் டேர்ம், இந்த 2 டேர்முக்கும் சைன் நமக்கு மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா, மைனஸ் நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா x + 1/x அப்படின்னு ஆகும். பேலன்ஸ் உள்ள டேர்ம் சென்டர் டேர்ம் -11 which is equal to 0. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே x + 1/x இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், போட் x + 1/x is equal to z and x² + 1/x². இதனுடைய வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், z² - 2. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கிவன், அதாவது நம்ம இங்கே ஈக்குவேஷன் நோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, செகண்ட் ஃபேக்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய டைமென்ஷன் 4 இருக்கு இல்லையா, இதை தான் ஹாஃபாக நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சப்ஸ்டியூஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த 2 டேர்மையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் செகண்ட் ஈக்குவேஷனை. இதில் நமக்கு x + 1/xக்கு பதிலாக z-னும் x² + 1/x² பதிலாக z² - 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும், 2 × z² - 2 அப்படின்னு ஆகும். இங்கே -z அப்படின்னு ஆகும். -11 = 0. இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், 2z² - 4 - z -11 = 0. 2z² - z -4 -11 நமக்கு -15 அப்படின்னு ஆகும், which is equal to 0. இப்படி நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனோட டிகிரியை ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணி இப்படி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா z-க்கு 2 வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் z-க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம், x + 1/xன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம் இல்லையா, அதை நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி x-க்கு ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு ரூட்டுக்கும் z-னுடைய 2 ரூட்டுக்கும் நமக்கு ஒரு z-க்கு 2x ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் இன்னொரு z ரூட்டுக்கு இன்னொரு 2x ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் செகண்ட் ஈக்குவேஷனோட ரூட்டாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா. நமக்கு மல்டிப்ளை நோட் பண்ணுறோம் அப்படின்னா 2 × 15 -13 நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். ஆட் பண்ணும்போது -1. அப்போ 6 5s are 30. இப்படி நம்ம நோட் பண்ணலாம். இங்கே மைனஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம்னா 6 5s are 30 -13 ஆகும். நம்ம ஆட் பண்ணும்போது -1 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு எப்படி நோட் பண்ண முடியும், 2z² - 6z + 5z -15 = 0. இப்படி நம்ம நோட் பண்ண முடியும் இந்த ஈக்குவேஷனை. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறோம்னா இந்த 2 டேர்ம்லேருந்து நமக்கு 2z காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா z - 3 அப்படின்னு ஆகும். ப்ளஸ் இந்த 2 டேர்ம்லேருந்து 5 காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா z - 3 அப்படின்னு ஆகும், which is equal to 0. நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 டேர்ம்லையும் z - 3 காமனாக இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து 2z + 5 is equal to 0. அதாவது இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் 2z இருக்குது, செகண்ட் டேர்மில் 5 இருக்குல்லையா, இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 ஃபேக்டரையும் தனித்தனியாக நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா z - 3 = 0, z = 3. அதே போல் இங்கே 2z + 5 = 0, 2z = -5, z =
-5/2 இப்படி நமக்கு 2 ரூட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் 4th டிகிரி ஈக்குவேஷன் இருந்தது இல்லையா, அதை வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு 2 ரூட் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனோட ரூட். இதுலேருந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ரூட் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இங்கே இசட்டுக்கு பதிலாக x + 1/x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே எதை ரீப்ளேஸ் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், அதாவது z = 3 இருக்கு இல்லையா, இசட்டுக்கு பதிலாக x + 1/x நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ x² + 1 டிவைடட் பை x = 3 ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டிவைடில் இருக்குது, இங்கே ப்ராடக்ட்டில் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ x² + 1 = 3x அப்படின்னு ஆகும். இப்போ இந்த 3x நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா x² - 3x + 1 = 0. இப்படி நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது இல்லையா, இதை சால்வ் பண்ணால் நமக்கு x-க்கு 2 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் இங்கே z = -5/2 இருக்கு இல்லையா, இங்கே z-க்கு பதிலாக x + 1/x இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே -5/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா x² + 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு ஆகும். இங்கே -5/2 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த 2 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × x² + 1 அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு -5x அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2x². நெக்ஸ்ட் x டேர்ம் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா +5x அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஆகும் இல்லையா, அப்போ 2 = 0. இப்படி நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 4 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த 4 ரூட்டும் கிவன் ஈக்குவேஷனோட ரூட்டாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் இல்லையா. என்ன ஃபார்முலா, x = -b ± √b² - 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரூட் கால்குலேட் பண்ண முடியும். இங்கே b உள்ள இடத்துல இங்கே -3 இருக்குது, a உள்ள இடத்துல 1, c உள்ள இடத்துலையும் 1 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸனுடைய வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே -3 நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ +3 ஆகும். ± √(-3)² நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, b²னா அப்போ 9 ஆகும். -4 × ac, cயும் நமக்கு இங்கே 1 தான், டிவைடட் பை 2 × 1. இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஆகும், 3 ± √ இங்கே 4 × 1 4 ஆகும். 9 - 4 5 ஆகும் இல்லையா, இப்போ √5 டிவைடட் பை 2. இதுக்கு மேலே இதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் நம்ம 2 ரூட் கால்குலேட் பண்ணியாச்சு. அதாவது ப்ளஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ரூட்டு, மைனஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்னொரு ரூட்டு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். 2 ரூட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குல்லையா, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே நமக்கு ப்ராடக்ட் நோட் பண்ணுறோம் அப்படின்னா 4 ஆகணும், ஆட் பண்ணும்போது 5 ஆகும் இல்லையா. அப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். 2 2s are 4, இங்கே 5. இப்போ 1 4 is 4 நோட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் 4 ஆகுது, ஆட் பண்ணால் 5 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், 2x² + x + 4x + 2 = 0. இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இந்த 2 டேர்ம்லேருந்து நம்ம எக்ஸை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 2x + 1 அப்படின்னு ஆகும். இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்தும் 2வை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 2x + 1 அப்படின்னு ஆகும், which is equal to 0. இப்போ இந்த 2 ஃபேக்டர்லேருந்தும் 2x + 1 காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் x இருக்குது, இங்கே 2 இருக்குது இல்லையா, +2 which is equal to 0. இப்போ இந்த 2 ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது 2x = -1 அப்படின்னு ஆகும், x = -1/2 அப்படின்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேக்டரை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா x = -2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. இப்போ இந்த 2 குவாட்ரடிக் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம 4 ரூட்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே நோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதாவது கிவன் ஈக்குவேஷனை 2 ஃபேக்டர்னுடைய ப்ராடக்டாக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த செகண்ட் ஃபேக்டர் தான் சால்வ் பண்ணி இப்போ நம்ம 4 ரூட்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ரூட் கால்குலேட் பண்ணியிருக்கோம், x = 3 + √5 டிவைடட் பை 2, 3 - √5 டிவைடட் பை 2, நெக்ஸ்ட்டு -2, -1/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 ரூட்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம x + 1 0க்கு ஈக்குவேட் பண்ணி x = -1ன்னு ஒரு ரூட் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ நமக்கு கிவன் ஈக்குவேஷனுக்கு 5 ரூட்ஸும் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு.